ஃப்ரெண்ட்ஸ், மலேசியா ட்ரிப்பில் டே 4 வந்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி கேஎல் சென்டரில் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கெமரோன் ஐலாண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம் 1 டேக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். இதுக்கு வந்து இங்கே டேரெக்டாக பஸ் கிடையாது. கேஎல் சென்டர்லேருந்து டிபிஎஸ்க்கு வந்து இங்கே வந்து ஓலா மாதிரி அங்கே வந்து கிராபு. நாங்கள் அதை தான் புக் பண்ணி டிபிஎஸ் வரைக்கும் போயிட்டோம். டிபிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கேருந்து கெமரோன் ஐலாண்டுக்கு வந்து பஸ்ஸு 5 hours ட்ராவல் டோட்டலாக. எங்களுக்கு மார்னிங் 8:30க்குலாம் பஸ்ஸு. 7:30க்கு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு மதியம் டைம் ஆகிடுச்சு. இதுவும் வந்து ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷன் தான். அப்புறம் இங்கே இருக்க பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு ½ டே பிளான் பண்ணி வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள். அது வந்து டே 5ல் வரும் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆனதுமே எங்கள் ரெசார்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ரெசார்ட் நேம் வந்து செஞ்சுரி பைன் ரெசார்ட். நாங்கள் அங்கே ரெசார்ட் போனதுக்கப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு லஞ்சு வெளியில் வரலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் லஞ்சுக்கு வந்திருந்தோம். அங்கேயுமே நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்லாம் இருந்தது, தமிழ் ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. அங்கே தான் வந்து நாங்கள் மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் ரெசார்ட் போயிட்டோம். ரெசார்ட் போயிட்டு நல்லா ஒரு 2 hours நல்லா தூங்கி எழுந்தோம். மார்னிங்லேருந்து ட்ராவல் பண்ணதால் ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு 6 o'clock மேலே நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த கிளைமேட் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் இருந்தது. நாங்கள் அங்கே ஒவ்வொரு ஷாப்ஸாக போய் பார்த்துட்டு வந்தோம். நிறைய கடைகளில் வந்து சாக்லேட்ஸ் இருந்தது. சாக்லேட்ஸ் வந்து இங்கே ரேட் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. கூலாலம்பூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் நல்லாவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிது. நாங்கள் கொஞ்சம் அங்கே சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு ஷாப் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே பீஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் வந்து மட்டன் கேபாப் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து மட்டன் கேபாப் தான் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அது ஒரு ஸ்டிக் வந்து 2 ringgitன்னு சொன்னாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதனால நாங்கள் ஒரு ஸ்டிக் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்சல் வாங்கிட்டு நாங்கள் ரூம் வந்துட்டோம். எங்களோட டே 4 வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே தான் கெமரோன் ஹைலாண்ட்ஸில் இருக்க பிளேசஸ்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.